குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து கிராஃப்ல வரந்தா யூ ஷேப் கர்வ் கிடைக்கும். அது வந்து ஒரு பேரபோலா அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்மளுக்கு வரைகிற நம்ம யூ ஷேப் கர்வ் வந்து அப்வர்ட்ஸும் வரலாம், டவுன்வர்ட்ஸும் வரலாம். எப்படி வந்தாலும் இங்கே பாருங்களேன், ஒன்று யூ வந்து இப்படி வரணும், இல்லைனா இப்படி எக்ஸை ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணிட்டு போகலாம், இல்லை இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி டச் பண்ணாமல் இப்போ இதே மாதிரி நம்ம கீழே கூட வரைய முடியும். இதுதான் நேச்சர் ஆஃப் த ரூட்டை வந்து டிசைட் பண்ணுது. இந்த யூ வந்து உங்களோட எக்ஸ் ஆக்சிஸை 2 பாயிண்ட்ல மீட் பண்ணிட்டு போறதுனால இதுக்கு வந்து 2 ரூட் இருக்கு, 2 டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். 2 டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இல்ல டிஸ்டிங் ரூட்ஸ்னு கூட சொல்லலாம். டிஸ்டிங்க்ட்னா யூனிக், டிஃப்ரெண்டா 2 நம்பர் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இது பாருங்க ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணிருக்கு. அப்போ வந்து யூஸ்வலா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு வந்து 2 ரூட் இருக்கும், ரெண்டுமே சேம் பாயிண்ட்ல போயிருக்குன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு பேர் வந்து ஒரே ஒரு ரூட், ஆனா அது 2 ரூட், அந்த ரெண்டுமே ஈக்குவல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூ வந்து எக்ஸ் ஆக்சிஸை தொடவே இல்லை, அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, நோ ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இது வந்து என்ன டைப் ஆஃப் ரூட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தடவை நம்ம கிராஃபை டிரா பண்ண முடியாது இல்லையா? அதை நம்ம வந்து டைரக்டா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். ஸோ டைரக்டாக நேச்சர் ஆஃப் த ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம குவாட்ரட்டிக் ஃபார்முலாவை முதல்ல எடுத்துக்கிறோம். குவாட்ரட்டிக் ஃபார்முலாக்குள்ள இந்த ரூட்டுக்குள்ள வர இந்த b² - 4ac இருக்குல்ல, அதை தான் நம்ம டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லலாம். அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி, எந்த ரூட் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றது. இதை ஏன் வந்து டிசைடிங் டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்றோம். ஒன்று இந்த ரூட்டுக்குள்ள வர இந்த மொத்த டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், -b கூட +0 பண்ணாலும் சரி, -b கூட -0 பண்ணாலும் சரி, ஒரே நம்பர் தான் திருப்பி வரும். அதுக்கு பேரு தான் ஈக்குவல் ரூட்ஸ். சப்போஸ் இந்த உள்ள வர்ற நம்பர் ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பரா வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த இடத்துல √9 வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது 3 வெளில வரும். அப்போ b கூட +3 பண்ணும்போது வேற ஆன்சர் வரும், b கூட -3 பண்ணும்போது டெஃபினட்டா வேற ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்படி கிடைக்கும் போது அது வந்து 2 டிஃப்ரெண்ட் ரூட்ஸ்ல வரும். இது நெகட்டிவ் நம்பர் ஆயிடுச்சு, இந்த டி வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர், அந்த ரூட்ல இருந்து வெளியே எடுக்கவே முடியாது. மொரோவர் அது ரியல் நம்பரே கிடையாது ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வந்தா அப்படின்றத வச்சுதான் உங்களுக்கு நேச்சரை நம்ம சொல்றோம். ஸோ டிஸ்கிரிமினன்ட்ன்றது b² - 4ac அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டி வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா ஒரே ஒரு ரூட் தான் கிடைக்கும், அதாவது சேம் நம்பர் தான் கிடைக்கும். த ரூட்ஸ் ஆர், நம்ம என்னன்னு எழுதணும்னா ரியல் அண்ட் ஈக்குவல்னு எழுதணும். ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கும், ஒரே நம்பர் தான் திருப்பி வரும் அப்படின்னு அர்த்தம். டி வந்து > 0, இது ஒரு பாசிட்டிவ் நம்பரா இருந்தா பிளஸ் பண்ணும்போது வேற ஆன்சர், மைனஸ் பண்ணும்போது வேற ஆன்சர் கிடைக்கும். அப்போ ரூட்ஸ் ஆர் ஸோ ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்னு எழுதணும். டி வந்து <0, அதாவது ஒரு நெகட்டிவ் நம்பரா இருந்தா த ரூட்ஸ் ஆர் அன்ரியல் அப்படின்னு சொல்லலாம், இல்ல நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். த ரூட்ஸ் ஆர் அன்ரியல், ரியல் நம்பர் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இந்த வந்து த ரூட்ஸ் ஆர் இமேஜினரி அப்படின்னு கூட நம்மளுக்கு வந்து ஒரு வேர்டு இருக்கு. இமேஜினரினாலும் அது வந்து ரியல் ரூட் இல்லை அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின், ஃபைண்ட் k if the quadratic equation has equal roots. ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, ரியல் அண்ட் ஈக்குவலுக்கு கண்டிஷன் என்ன, டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் 0. ஸோ ஈக்குவல் ரூட்ஸ்னாலே முதல் ஸ்டெப் வந்து நம்ம எழுத வேண்டியது d = 0ன்னு எழுதிக்கணும். d அப்படின்றது என்னன்னா b² - 4ac = 0. முதல்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வந்து ax² + bx + c அப்படின்ற ஜென்ரல் ஃபார்முக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. x² பக்கத்துல இருக்கதான் a, அப்போ கொஸ்டின்ல a வந்து 9, b-யோட வேல்யூ x-க்கு பக்கத்தில் இருக்க டேர்ம் எல்லாமே எடுக்கணும். அப்போ -3kன்னு எடுத்துருக்கணும். c-யோட வேல்யூ இந்த கடைசி டேர்ம் x²ஓ x-ஓ இல்லாத நம்பர் k, அப்போ kன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. முதல்ல b², b-க்கு வந்து -3k இருக்கிறதுனால -3k² - 4ac, 4 × a-க்கு பதிலாக 9, c-க்கு பதிலாக k இருக்கு, = 0. இதை ஸ்கொயர் பண்றோம். 3 ஸ்கொயர் பண்ணா 9 ஆயிடும், மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிருக்கும், k ஸ்கொயர் பண்ணா k², -9 4s are 36k = 0. இது ரெண்டுத்துலயும் காமன் டேர்ம் எடுக்கணும். இதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக், -36k அந்த பக்கம் கொண்டு போய் +36 ஆயிட்டு ஒரு கேக்கு ஒரு கேவை நான் கேன்சல் பண்ணி கேக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் எழுதுறீங்க. அப்படி எழுதக்கூடாது. கண்டிப்பா ஃபேக்டரைசேஷன்ல யோசிங்க. 2k வேல்யூ டெஃபினட்டா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 9k காமன் வெளில எடுத்துடலாம், மிச்சம் இதுக்குள்ள ஒரு k இருக்கும். 9 கூட 4 மல்டிபிள் பண்ணாதான் 36 வரும். அப்போ k - 4 = 0. ஸோ 9k × k - 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ 9kன்றது ஒரு டேர்ம், அதுவும் = 0 பண்ணலாம். k - 4 = 0ன்றதையும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ k = 0 / 9, k = 0. k = -4 அந்த பக்கம் போனா +4 ஆயிருக்கும். இப்போ இதுல இந்த மாதிரி 2 வேல்யூ கண்டிப்பா எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்லிடலாம். இப்போ k = 0 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஈக்குவேஷன் வந்து நாட் பாசிபிளா இருக்கு அப்படின்னா k = 4ன்றது வந்து அக்செப்டட் அப்படின்னு எடுத்து எழுதணும்.
ஸோ கேஸ் ஈக்குவல் டு 0 இங்கே நாட் பாசிபிள். ஏன்னா இந்த ரெண்டு டேர்மே டோட்டலாக கட் ஆகிடும். அப்போ ஈக்குவல் டு ஃபைண்ட் பண்ண முடியாது. அதனால கேஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர்.